பாருங்க, இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு ஹைதராபாடி ஸ்டைல் முட்டை தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க என்னோட வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல பிரியாணி தாளிக்கிறதுக்கு என்ன பொருள் தேவைன்னா பார்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், அன்னாச்சி பூ ஒன்று, அப்புறம் பட்டை வதராக எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய், பெரிய ஏலக்காய் ஒன்று, அப்புறம் சின்ன ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை. இதில் இந்த ஜாதிக்காயும் பெரிய ஏலக்காயும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு 3 சின்னதாக மீடியம் சைஸ் பல்லாரி, ஒரு 5 பச்சை மிளகா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ணுறது முட்டை பிரியாணி. அதனால் ஒரு 8 முட்டை எனக்கு தேவையான முட்டையை எடுத்து அவிச்சு அதை சைடில் கீறி வச்சுருக்கிறேன், ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சட்டி சூடானதும் நம்ம ஒரு 5லேருந்து 8 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சுத்தமான நெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், அப்புறம் ஸ்டார் பிரியாணி இலை, அப்புறம் பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி வெங்காயம் பாதி வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன் குறைவில்லாமல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இந்த பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், பெருஞ்சீரகம். இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி எல்லாமே கொட்டிக்கலாம். தக்காளி எல்லாம் கொட்டி நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடணும், நல்லா மசிய விடணும். இது மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படி வேக விடலாம். அடுத்து ஒரு தனி சட்டி போட்டு நம்ம அவிச்ச முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அவிச்ச முட்டை எல்லாத்தையும் போட்டு நம்ம அழகாக வதக்கி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதும் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும் முழுசாக. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்கலாம் மசாலாவை. இந்த மசாலா எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 3 டீஸ்பூன் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டி தயிர் 3 டீஸ்பூன் மட்டும். தயிர் சேர்த்து நல்லா வெந்ததும், மசாலா வெந்ததும் நம்ம புதினா மல்லித்தழை சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தழை இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும், ஒரு கையளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ரெடியானதும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சதும் பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வதக்கின முட்டையை நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்படி கிரேவி ரெடியானதும் எல்லா முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் வேக விடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி கிரேவி ரெடியானதில் தான் நம்ம முட்டையை சேர்த்துருக்குறோம். பாருங்கள், எந்த அளவுக்கு ரெடி பண்ணி நான் கிரேவியை சேர்த்துருக்குறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை ஆஃப் பாயிலாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், கிரேவி இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கணும். எண்ணெய் தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. உப்பும் தேவையான அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பாஸ்மதி ரைஸையும் ஆஃப் பாயில் ரெடி பண்ணி வச்ச அந்த பாஸ்மதி ரைஸை எல்லாத்தையுமே சம அளவில் பரப்பி அதில் கொட்டிக்கலாம். நான் இந்த பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும்போதே உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஆனால் அப்படி போடலை அப்படின்னு சொன்னால் கிரேவிலே கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ இது மேலே கொஞ்சம் புதினா தூவி மீதி உள்ள 50% அந்த ரைஸையும் வேக வைக்க போகிறோம். தம்மில் வேக வைக்க போகிறோம். அதான் தம் பிரியாணி. இப்போ பாருங்கள், ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தம் போட போகிறோம். 20 நிமிஷம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அரிசிலாம் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. தனித்தனியாக இருக்குது. நல்லா சூப்பராக வந்துருச்சு. எந்த அரிசியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. ஹைதராபாதி தம் முட்டை பிரியாணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, ஏற்கனவே நான் வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன், வறுத்து வச்சுருக்கேன். அந்த வறுத்த வெங்காயத்தை, ஃப்ரைட் ஆனியனை அதில் கொஞ்சம் தூவிக்கலாம். கடைசியாக இந்த மாதிரி வெங்காயம் தூவியாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்மையான ஹைதராபாதி முட்டை தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.